உலகத்திலே மிக பழமையான மொழியை பேசக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள். தமிழர்களோட மிக பழமையான வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சங்க இலக்கியங்களை படிங்கன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா தமிழர்கள் பற்றிய மிக பழமையான வரலாறு சங்க இலக்கியங்கள்ல மறைஞ்சிருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் பற்றிய வரலாறு குறிப்பிடுவது என்ன? 3 சங்கங்கள் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக நடைபெற்றது என்றால் எந்த காலத்தில் எந்த இடத்தில் நடைபெற்றது? அகத்தியர் என்ற முனிவர் யார்? அவருக்கும் தமிழுக்காக நடைபெற்ற முதல் தமிழ் சங்கத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது? வாங்க இந்த வீடியோல போய் தெளிவா பார்க்கலாம். சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தின் மிக பழமையான மொழியான தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழியை பேசக்கூடிய தமிழர்களோட வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சங்க இலக்கியங்களை படிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல அவ்வளோ வரலாறு மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக பண்டைய காலங்களில் தமிழகத்தை சேர்ந்த மன்னர்கள் அதற்காக சங்கம் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்திருக்காங்க. அப்படி சங்கம் அமைத்து தமிழ் மொழியை வளர்க்கும் போது அப்போ இருந்த காலத்தை தமிழ் மொழிகள்ல பாடல்களா எழுதி அதை வச்சிருக்காங்க. அப்படி சங்கம் அமைத்து எழுதப்பட்ட பாடல்களில் இருக்கும் வரிகளை நம்ம தெளிவா புரிந்து கொண்டாலே நமக்கு சங்க காலம் எப்படி இருந்ததுன்றதான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கணும் சொல்லுவாங்க. ஏன்னா சங்கம் அமைத்து பாடல் எழுதும் போது அந்த காலத்தோட நிறைய பண்புகளையும் பொருட்களையும் நபர்களையும் இடங்களையும் பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு தான் அந்த சங்க இலக்கியங்கள்ல பாடல் எழுதியிருக்காங்க. இப்போ நீங்க சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தது மொத்தம் 3 காலம். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைசி சங்கம். இது மூணுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலத்தில் நடைபெற்றது, வெவ்வேறு இடங்களிலும் நடைபெற்றதுன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க இந்த 3 சங்கங்களை பற்றி தெளிவா பார்ப்போம். முதல் தமிழ் சங்கம் இது எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களின் வரலாறு புதைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை ஆராய்ச்சி செஞ்சா தமிழர்களின் மிக தொன்மையான வரலாறும் வெளியே வரும்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வரலாற்று இடம் சார்ந்த இடமான குமரிகண்டம். இந்த குமரிகண்டத்துல தென்மதுரைன்னு சொல்லி ஒரு இடம் இருந்திருக்குங்க, ஒரு நகரம். இத இப்போ இருக்கிற சங்க இலக்கிய பாடல்கள்ல கடல் கொண்ட தென்மதுரைன்னு சொல்லுவாங்க. இது நடைபெற்ற காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 9600 வருடங்கள் முன்பு, அதாவது கிட்டத்தட்ட 11600 வருடங்களுக்கு முன்பு இந்த முதல் சங்கம் தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. எப்ப வரைக்கும் நீடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 7200 வருடங்கள் இந்த முதல் சங்கம் நீடிச்சிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் இந்த முதல் சங்கம் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 4440 வருடங்கள் முதல் சங்கம் நீடிச்சிருக்குன்னு சொல்றாங்க கடற்கொண்ட தென்மதுரையில. இது நடைபெற்ற காலம் மிக தொன்மையான காலம்ன்றனால நமக்கு அந்த அளவுக்கு வரலாற்று தரவுகள் எதுவும் கிடைக்கல. ஆனா ஒரு சில தரவுகளை வச்சு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 549 கவிஞர்கள் முதல் சங்கத்துல பங்கேற்றிருப்பாங்கன்னு, 89 மன்னர்கள் தலைமையில இந்த தமிழ் சங்கம் நடைபெற்றதா சொல்றாங்க. இந்த 89 மன்னர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்ல வராங்கன்னா சிவன், முருகன், அகத்தியர் இது மாதிரியான கடவுள்கள் அந்த முதல் சங்கத்துல மன்னர்களா பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறிப்புகள் இருக்கு. இதுல அகத்தியர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நம்மளோட காலத்துல இருக்கிற தமிழ்ல மிக பழமையான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர்னு சொல்லுவாங்க. இந்த தொல்காப்பியருக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆசான்னு சொல்லுவாங்க. அவரு தான் அகத்தியர்னும், அகத்தியரோட கூடத்துல படிச்சவர் தான் தொல்காப்பியர்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு
இந்த முதல் தமிழ் சங்கம் இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த அகத்தியருக்கு இன்னொரு பேர் வந்து மாமுனி மாயன்ற ஒரு பேரும் இருக்கு. இது பத்தின வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் மாயன் வீடியோஸ்ல. நீங்க பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். முதல் தமிழ் சங்கத்துல இப்போ நம்ம கடவுள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் மன்னர்களா முதல் தமிழ் சங்கத்துல பங்கேற்று இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சில குறிப்புகள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல் தமிழ் சங்கத்துல அகத்தியரோட சில சங்க இலக்கிய பாடல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி நமக்கு தெரியும்னா, இப்போ இருக்கிற சங்க இலக்கிய பாடல்கள்ல இருந்து முதல் சங்க இலக்கியங்கள்ல வெளியிட்ட பாடல்களோட தலைப்புகளை மட்டும் நம்மளால எடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படி எடுக்கப்பட்ட பாடல்களோட தலைப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பெரும் பரிப்பாடல். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பரிப்பாடல் தான். பெரும் பரிப்பாடல்ன்ற சங்க இலக்கிய பாடல் வந்து இப்போ நம்ம கிட்ட இல்ல. அது முதல் சங்க காலத்துல வெளியிடப்பட்ட பாடல்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முதுகுருகு, முதுநரை, களரிய விரை இது மாதிரியான பாடல்கள் முதல் சங்க இலக்கிய காலத்துல வெளியிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா முதல் சங்க காலத்துல சித்த மருத்துவம் வந்து எல்லாரும் பயிற்சி பெறக்கூடிய ஒரு முக்கியமான முறையா இருந்திருக்கு முதல் சங்க காலத்துல. இரண்டாம் தமிழ் சங்கம். இரண்டாம் தமிழ் சங்கம் நடைபெற்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கபடபுரம். இந்த நகரமும் குமரி கண்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு. இது எந்த காலம்ன்றது நமக்கு தெளிவா கிடைக்கல. ஏன்னா இரண்டாம் தமிழ் சங்கம் பற்றிய குறிப்புகள் வந்து எதுலையுமே தெளிவா குறிப்பிடல. இது எவ்வளவு காலம் நடைபெற்றிருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3700 வருடங்கள் வந்து இரண்டாம் தமிழ் சங்கம் வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்றாங்க. 59 மன்னர்கள் வந்து இந்த இரண்டாம் தமிழ் சங்கம் காலத்துல வந்து இருந்திருக்காங்கன்னு, 1700 கவிஞர்கள் வந்து இரண்டாம் தமிழ் சங்கத்துல பங்கேற்றிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த 59 மன்னர்கள்ல பாண்டிய மன்னர்கள் இருக்கிறதா குறிப்புகள் இருக்கு. அதுல வெண்டார் செலியன்ற பாண்டிய மன்னர்ல இருந்து தொடங்கி முட திருமாறன் பாண்டிய மன்னர்கள் வரைக்கும் இரண்டாம் தமிழ் சங்கம் காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இது எல்லாமே இரண்டாம் தமிழ் சங்கத்துல வெளியிட்ட பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. புடபுராணம், அகத்தியம், தொல்காப்பியம், மாப்புராணம், இசை நுணுக்கம் இது மாதிரியான பாடல்கள் வந்து இரண்டாம் தமிழ் சங்கம் காலத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுலயே தமிழ்ல மிக பழமையான சங்க இலக்கிய பாடல்களான தொல்காப்பியம் இன்னும் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குங்க. இதை தவிர்த்து புடபுராணம், அகத்தியம், மாப்புராணம், இசை நுணுக்கம் போன்ற பாடல்கள் வந்து அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் மட்டுமே இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க ஒரே பழைய பாடல்னு சொல்லலாம். மூன்றாம் தமிழ் சங்கம். மூன்றாம் தமிழ் சங்கம் இப்போ இருக்கிற மதுரையில தாங்க நடைபெற்றிருக்கு. இது எந்த காலம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. ஒரு சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 2300 வருடங்களுக்கு முன்பு இது நடந்திருக்கும்னு சொல்றாங்க. ஒரு சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் 1700 வருடங்களுக்கு முன்பு இது நடந்திருக்கும்னு சொல்றாங்க. சோ சரியான காலம் என்னன்றது நமக்கு எக்ஸாக்டா தெரியல. கிட்டத்தட்ட 1700 வருடங்களுக்கு மேல் வந்து மூன்றாம் தமிழ் சங்கம் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. இரண்டாம் தமிழ் சங்கத்துல கடைசியா வாழ்ந்தவர் பாத்தீங்கன்னா முட திருமாறன் சொல்லுவாரு. அவருக்கு அப்புறம் அந்த நகரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியர்களோட தலைநகரமா இருந்தது வந்து மதுரை தான். மதுரையில மூன்றாம் தமிழ் சங்கம் நடந்தனால வரலாறு என்ன சொல்லுதுன்னா, முட திருமாறன்ல தொடங்கி உக்கிர பெருவழுதி பாண்டிய மன்னர் வரைக்கும் கிட்டத்தட்ட 49 பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த மூன்றாம் தமிழ் சங்க காலத்துல பங்கேற்றிருக்காங்க. 449 கவிஞர்களும் இந்த மூன்றாம் தமிழ் சங்கத்துல வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்த மூன்றாம் தமிழ் சங்கத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் தான் குறுந்தொகை, நெடுக்குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து, களிப்பரிப்பாடல் இது மாதிரியான பாடல்கள் வந்து சங்க இலக்கிய பாடல்கள் வந்து மூன்றாம் தமிழ் சங்கத்திலிருந்து தான் வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோல நம்ம தமிழ் சங்கங்கள் என்ன, எந்தெந்த தமிழ் சங்கங்கள் எந்த காலத்தில் நடைபெற்றது, எந்த இடத்தில் நடைபெற்றது, எவ்வளவு மன்னர்கள் தலைமையில் எவ்வளவு கவிஞர்கள் வந்து பங்கேற்றாங்கன்றதையும், என்ன நூல்கள் ஒவ்வொரு தமிழ் சங்கத்திலும் வெளிவந்ததுன்றதுக்கான தரவுகளும் நம்ம கொடுத்திருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நூல்கள்லையும் தொன்மை தமிழர்களின் வரலாறை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான நடைமுறைகள் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பாடல்கள்லையுமே எழுதும் போது அந்த காலத்துல நடைபெற்ற நிகழ்வை வைத்து தான் அவங்க வந்து பாடல்களா எழுதியிருக்காங்க. சோ அந்த பாடல்களை நம்ம படிக்கும் போது அந்த காலத்துல என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குன்றதுக்கான ஒரு குறிப்பான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். இப்பவே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா வந்துருச்சு. சோ இனிமேலும் இந்த வீடியோல நான் இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணனா இன்னும் வீடியோ பெருசா போகும். சோ நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோல சங்க கால இலக்கியங்களில் பாடப்பட்ட பாடல்களில் தொன்மை
தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கான குறிப்புகள் என்ன இருக்குன்றத தெளிவா அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்கு நீங்க தர ஆதரவை பொறுத்து தான் அடுத்த வீடியோவும் வெளிவரும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.